ஏன் காணாமல் போனது? அதை காணாமல் ஆக்கப்பட்டது பெரிய பெரிய அதிகாரிகளும் அதோடு சேர்ந்த சில அதாவது சொல்ல கதைக்க விரும்பல நான், செல்வாக்கான ஆக்களும் சேர்ந்து மூடி அதுகளை காணிய பங்கு போட்டதான் கண்டமிச்சோம். அதனால் அந்த படிமுறையில் இடையில 2-3 குளங்களை காணாட்டி அதை வீடுகளுக்கு அவன் தான் போவோம். இந்த பண்ட காலத்தில் அரசன் இப்படி குளம் கட்டினவன், இப்போ டிபார்ட்மெண்ட்கள் எல்லா திணைக்களும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் குளம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். இப்போ முன்னாலேயே பார்க்கலாம், இந்த ரோட்டில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு இஞ்சாலோட குளம், ராமநாதன் குளிச்சு அங்காளோட குளம் நிற்கும் மழை பெய்தார். இதன் சுரேஷார் நிறுவனங்கண்ட திட்டங்களும் இருக்குது. ஏன் அப்படி செய்கிறான்னு எனக்குமே தெரியல. சரி, இவ்வளோ நடந்துட்டு இனி அதை ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லி கவர்னர் ஓட கொடுத்துட்டேன். பிரதேச சபைக்கு எல்லாத்தையும் இப்படி இங்கே லீகலாக செய்ததுன்னு சொல்லி பிரதேச சபை சொல்லி தான் செய்யல. 2 நீதிமன்றம் போகணும், யார் மினக்கர்றேன். நான் சுண்ணாம்பு ஒயில் பிரச்சனை சம்பந்தமாக 8 வருடம் நீதிமன்றம் சென்று வந்தேன். 8 வருடம், 1 வருஷம் இல்லை. இப்படியே எக்ஸ்கியூஸ் கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து எல்லாத்தையும் நாசமாகி கொண்டு போயிட்டு புறா திருப்பி நாங்கள் வந்து நல்லூர் வெள்ளம், இனி அடுத்த முறை சொன்ன வடமராட்சியில் வெள்ளம் பண்ணி இன்னொரு கூட்டம் பேர். இது நடந்தது டிசாஸ்டர். அதுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ண இயலாது. அவர் சொன்ன உண்மை டிசாஸ்டர் தான். ஆனால் டிசாஸ்டர் நடக்கும் முதலும் சரி, நடந்த பிறகும் ஏற்பாடு இருக்குது செய்ய, நடந்த பிறவார ஏற்பாடு செய்யவே இல்லாது. நீரின்றி அமையாது உலகண்டார் வள்ளுவர். பாருங்கள், நல்லூரில் வெள்ளம் என்று தான் தலையகம் போட்டிருக்கு. நல்லூர் வெள்ளம் வந்தது மழை நீரால் தான் வெள்ளம் வந்தது. நமது மூதாதைகள் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கு கேள்விக்குறியார மாதிரி எங்களுடைய இதுகள் இருக்கின்றது. 2வது, யாழ்ப்பாண கச்சேரியில் ஒவ்வொரு முறையும் 2 கூட்டம் நடக்கும். முன்பு வறட்சி கூட்டம் நடக்கும். எப்படி தீவு பகுதி மற்ற கரையோர பகுதியில் தண்ணி உணர்ந்து மக்களுக்கு கொடுக்கும். 2வது கூட்டம் நடக்கும், எப்படி அந்த தண்ணியை திருப்பி கடலுக்கு கொண்டு போய் விடுறான்ட்டு. 2 கூட்டம் இப்போ ஒவ்வொரு வருஷம் நடந்தோன்னு இருக்குது. நான் ஒரு உறுதிய மொழி உங்களுக்கு தரலாம். வாரமுறையிலிருந்து இந்த வறட்சிக்கான குடிநீர் திட்டம் மீட்டிங் நடக்க வேண்டிய ஏற்பாடு இருக்காதுன்னு நம்புகிறேன்னு சொன்னால், எங்களுடைய குடிநீர் திட்டம் அநேகமாக புதிய தீவு பகுதி கரையோர பகுதிக்கு நாங்கள் வழங்கக்கூடிய சகல ஏற்பாடும் செய்திருக்கிறோம். ஆகவே கச்சேரியில் இனிமேல் சிலவேளை அந்த கூட்டம் நடக்கலாம். ஏனைய துறைசார் சிலவேளை கால்நடைகள் அது சம்பந்தமான வறட்சிக்கு என்னென்று தீர்வு ஏற்படுத்தலாம் என்று சில கூட்டம் நடக்கலாம். ஆனால் குடிநீருக்கான திட்டம் நான் நினைக்கிறேன் வாரமுறையிலேருந்து இருக்கான்னு நான் நம்புகின்றேன். 2வது, மற்றது பண்டைய காலங்களில் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தை எடுத்தீங்கன்னா, எங்களோட யாழ்ப்பாண தரத்தோட்ட அமைப்பு கிட்டத்தட்ட 5 மீட்டர்லேருந்து 12 மீட்டர், அதாவது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சமதரம் மாறித்தான். ஆனால் அந்த காலத்து எங்களோட மூதாதைகள் இந்த வருகின்ற நீரை கடலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு சிஸ்டம், கசகாட் சிஸ்டம்னு சொல்லி அடிமுறை நீர்ப்பாசனம் உண்டு. ஒரு குளம் நிரம்பி அதால் மற்ற கால்வாய் இன்னொரு குளத்துக்கு போய் அப்படி தான் கடலுக்கு போகும். இப்படி இருந்த திட்டம் கிட்டத்தட்ட நான் இந்த கூட்டங்களுக்கு போகிறதால சில கன விஷயம் சொன்னார்கள். நிறுவனங்கள் இருக்குன்ற ஒரு டேட்டா, ஒரு நிறுவனங்கள்டையும் தரவுகள் இல்லை. அது 100% உண்மை. ஏன்னு சொன்னால் சொல்லுவார்கள் வந்து 1078 குளம் இருந்தா முந்தைய யாழ்ப்பாணத்தில். 1070க்கு மேலே குளங்கள் இருந்தது. நினைக்கிறேன் பேராசிரியர் தெரியும். இப்படி இந்த படிமுறையில் ஓடுற நீர்ப்பாசனத்தின் ஓடுற அந்த குளங்களில் இடையில குளம் காணாமல் போயிட்டு, இது வடிவேல் சொன்ன மாதிரி தான் இந்த கிணத்த காணையில் பகுதி மாதிரி தான் காணாமல் போயிட்டு. ஏன் காணாமல் போனது? அதை காணாமல் ஆக்கப்பட்டது பெரிய பெரிய அதிகாரிகளும் அதோடு சேர்ந்த சில அதாவது சொல்ல கதைக்க விரும்பல நான், செல்வாக்கான ஆக்களும் சேர்ந்து மூடி அதுகளை காணிய பங்கு போட்டதான் கண்டமிச்சோம். அதனால் அந்த படிமுறையில் இடையில 2-3 குளங்களை காணாட்டி அதை வீடுகளுக்கு அவன் தான் போவோம். அந்த தண்டை ஒரு நாளும் தண்டை தாய் நிலத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு போகும். இடையில குழப்பினீங்கன்னா தண்டை அப்படியான ஓடும். அது வீடுகளுக்காலையும் மளவுக்காலையும் ஓடும். இப்போ அண்மையில் நாங்கள் சின்னல்ல சுயசரிதை எழுதியிருப்போம். நான் கிளியானால் எப்படி கதைப்பேன், காகமானால் எப்படி கதைப்பேன். இப்போ ஒரு
சிங்களத்தில் இப்போ ஒரு சுயசரிதை ஒன்று போய்கொண்டிருக்கு. நான் மகாவலி என்று சொல்லி ஒரு சுயசரிதை போகுது. நான் மகாவலி, நான் ஓடின பாதையில் நீங்கள் ஏன் வந்து என்ன குறுக்கீடு செய்தீங்க? நான் கதைக்குது 3 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று உலாவுது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சொல்லுது மகாவலி, நான் ஓடின பாதையில் நீங்களே வந்து குறுக்கீடு செய்தீங்க. அதே மாதிரி தான் இந்த குளங்களை மூடி அமைச்சு ஒரு பக்கத்தால் இதுகள் கட்டினது. கோயில் அது மோசமான ஆன்மீகத்தினை சொல்லிக்கொண்டு கோயில் அந்த காலத்தில் கோயிலோட சேர்த்து தான் குளங்கள் போனது. எல்லா இடங்களும் கோயிலில் பிரிப்பித்து இதெல்லாம் மூடி கீடி கட்டுறதால இந்த பிரச்சனை வருது. நான் நேரடியாக தான் சொல்கிறேன். மற்றது அந்த பண்ட காலத்தில் அரசன் இப்படி குளம் கட்டினவன் இப்போ டிபார்ட்மெண்ட்கள் எல்லா திணைக்களும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் குளம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். முன்னாலேயே பார்க்கலாம். இந்த ரோட்டில் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு இந்தியாவோட குளம், ராமநாதன் குளிச்சு அங்காளோட குளம் நிற்கும் மழை பெய்தார். இப்படிதான் சுரேஷ் சார் நிறுவனங்கண்ட திட்டங்களும் இருக்குது. ஏன் அப்படி செய்கிறான்னு எனக்குமே தெரியல. அதுவும் நடக்குது. அதாவது முந்தி அந்த குளம் கட்டி இப்போ சின்ன சின்ன குளங்கள் திணைக்களங்கள் கட்டி கொண்டு திரிகிறார்கள். மற்றது நான் நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு இப்போ இருக்க கவர்னர் அரசாங்கம் இருக்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரி சீல் பிட்டும் மற்ற அந்த குழாய் கிணறுகள் இதிலெல்லாம் அமைக்கிறத ஒழுங்குபடுத்துறதுக்குரிய ஏற்பாடு செய்த நாங்கள். குழாய் கிணறு வந்து இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நயமாக எல்லா அனுமதியும் பெற்று தான் அடிக்கப்படுது. ஆனால் சில இடங்களில் இரவாக அடிக்கப்படுது. அதுக்குரிய ஏற்பாடு அந்தந்த பிரதேச சபையோ மாநகரசோ பார்க்கணும். அவைகள் அதுக்குரிய ஏற்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2வது சீல்பிட். சீல்பிட் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ மாநகர சபைக்குள்ள சீல்பிட் தான் கட்டுவோம். புதுசாக கட்டுறாக்கள் அதை சீல்பிட் தான் நார்மலாக அந்த காலத்தில் மேசன் கட்டுறது. இப்போ இந்த சீல்பிட் அனுமதியை ஆர்ட் என்ஜினியர் சைன் பண்ணி கொடுக்குவோம். அதுதான் அதுக்குரிய அப்ரூவல் கொடுக்குது. அப்படி இருந்துமே இதுக்காக கனைவர் ஓடிப்பட்டு திரிக்கணும். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த சீல்பிட்டை கட்ட சொன்னால் எப்படியுமா 2-3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த இடத்த அந்த திண்ம கழிவை ரிமூவ் பண்ணுவோம். அங்கே இருந்து இல்லாட்டி வெளியில் சீல்பிட் கீழே ஓடாது. அதுக்குத்தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பேராசிரியர் சொன்னார், நேஷ்னல் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. நாங்கள் ட்ரைனேஜ் செய்கிறீங்கள, ட்ரைனேஜ் செய்கிற அந்தந்த திணைக்களம் அதிகார வீதி அதிகார சபையும் ட்ரைனேஜ் செய்கிற நாங்கள் சுவரேஜ் தான் பார்க்குறாங்க. அதுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு சுவரேஜ் சிஸ்டம் உண்டு. நாங்கள் 15ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. அது வேறு காரணிகள் அடிபட்டு போயிட்டுது. இப்போ நல்ல செய்தி, அது திருப்பி வாரத்துக்குரிய முழு அனுமதியும் ஏடிபி தந்து அதுக்குரிய ஏற்பாடு நான் தொடங்கிட்டோம். 27ஆம் ஆண்டு அதுக்குரிய கட்டுமானம் தொடங்கி இருக்கின்றது. இல்லை பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது வந்து கல்லுண்டாக்கி பின்னால் நான் கட்ட போகிறோம். 15ஆம் ஆண்டு அந்த இடத்துக்கு போக்க ஒரு குடியேற்றம் இல்லை. இன்றைக்கு இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஏடிபி அவர் சும்மா காசர மாட்டார்கள். அவர் வந்து பார்ப்பார். அவர் எங்கிட்ட நம்பிக்கை இல்லை. அவர் வந்து பார்த்தது அவருக்கு பெரிய ஒரு இதாக போயிட்டு ஏற்கனவே 50 குடும்பத்தை கொண்டு இருத்தி விட்டுருக்கு. அவர்கள் சொன்னார்கள், ஏற்கனவே நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், ஸ்டடீஸ் முடிஞ்சு எங்களை அதாவது ஆரம்ப கட்ட ஏற்பாடு முடிஞ்சு திட்டங்களை முடிஞ்சு அதாவது கேள்விப்பத்திரம் கோல் பண்ணுறதுலே கொண்டு வந்து விட்டுனாங்க. இப்போ சொல்லிட்டார்கள் அந்த 50 குடும்பத்துக்குரிய மற்ற அதாவது நாங்கள் இப்படித்தான் செய்கிறது அவையில கொண்ட தண்ணி உள்ளடங்கள் இருக்கிறது பிறகு நிவாரணம் கொடுக்குறது. இது ஒரு ஒரு ரூட்டுன்னு இது ஒரு ஃபேஷன். இப்போ அது ஆரோ பிளான் மாதிரி இது மாதிரி ஃபேஷனாக வந்துட்டு கொண்டு இருக்கிறது. பிறகு இங்கே அரசாங்க நிவாரணம் கொடுக்கும். இதில் சொன்ன யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவையில் கொஞ்சம் படம் எடுத்து காசு வெளிநாட்டிலேருந்து அவையை கொடுப்பீங்க. இதான் நடக்குது, ஒரு ஃபேஷனாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் அந்த 50 குடும்பத்துக்கோ 60 குடும்பத்துக்கு அவைகளுக்கு நாங்கள் வேண்ட அதாவது சோஷியல் இது இம்பேக்ட் செய்து சோஷியல் அவைக்குரிய பாருங்க இது கொண்டு இருத்தி அவைகளுக்கு இன்னொரு அதாவது நிதி ஏற்பாடு செய்யணும் அவைகளை பாதுகாக்கிறதுக்கு. அது பெரிய ஏற்பாடு வேறும். அது நீ ஏடிபி வெளிநாட்டு நிறுவனத்தில் காசு எடுக்கிறன்றது அது இப்படிப்பட்ட சனங்களோட சம்மந்தப்பட்ட சோஷியல் இம்பேக்ட் சமுதாயத்தை பாதிக்குமென்று அவர்களுடைய ஏற்பாடு பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டித்தான் இது சம்பந்தம் அன்னை நான் நேரடியாக கவர்னர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்படி வேலையில் செய்ய வேணாம் என்று.
அவர்களோட அதிகாரிகளோட ஒரு ஏற்பாடு நாங்கள் அப்போ சனத்தை கொண்டு அங்கே இருக்கிறது. எனக்கு அதில் எனக்கு என்ன விலங்கையில் இப்படி சனத்தை கொண்டு அப்படி லோ லைங் ஏரியாவில் இழுத்து போட்டு நிவாரணம் கொடுக்குறோம். நல்ல உதாரணம் தான் கரவட்டியில் ராஜகிராமம் கண்பொழைன்னு சொல்லுவார். 80ஆம் ஆண்டு இப்போ இல்லை என்எஸ்டி ஹவுசிங் ஸ்கீம் செய்யக்க அதில் கொண்டு ஒரு 80 குடும்பத்தை அதுகள் இந்த தொண்டமான லெக் உண்ட எஜ்ஜில் இருக்கணும். அதாவது லோவஸ்ட் அதாவது தாழ் நிலம் முழு தண்ணி மங்கான் ஓடி வந்து அந்த லெக் ஒன்று போகணும். அதை மறித்து 80 குடும்பத்தை இருத்தி விட்டு ஜனாதிபதி செய்தான்னு சொல்கிறாங்க. இப்போ அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள்லாம் ஓட்ட போட்டு அந்த பம்ப் பண்ணி தண்ணியை வெளியில் விடுறது செய்யலாம். அது ஏற்பாடு இருக்குது. அதாவது இயற்கையான ஒன்று தண்ணியை மறித்து நாங்கள் செய்துட்டு செயற்கையாக நான் பம்ப் போட்டு காசு செலவழித்து தண்ணியை வெளியில் அள்ளி கொண்டு இருக்கிறோம். ஒரு வருஷம் நடந்தோம். 2 மாதமாக அந்த பம்ப் வேலை செய்யும். இதெல்லாம் இதுதான் வித்தியாசம். இப்போ இவையில் பல்கலைக்கழக கல்வியாளருக்கும் துறைசார்களுக்கும் பிரச்சனை இதுதான். இது சரியாக சொல்லப்படாட்டி அவர்கள் நிற்கிறார்கள், இந்த அதிகாரிகள் நிற்கிறாங்க, நாங்கள் ஏதோ குழப்புறம் உண்டு. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சரி வருது இல்லை போது அவர்களுக்கு இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் சொல்லுவார்கள். அப்போ அதால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் குற்றம் சாட்டுது. ஓட்ட போட்டால் இரிகேஷனும் பிடிக்காது. இரிகேஷன் தான் இதை வச்சுக்கொண்டு அவைகள் இந்த வேலையை செய்து கொண்டு திரிகிறது. இதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குற இப்படிப்பட்ட கல்வியாளர்கள். அதாவது நான் அடிக்க கயிறுக்கனே கணவரங்க வந்து சென்றிருக்கிறேன் பல்கலைக்கழகத்துக்குள்ள. முதலும் வந்து நான் 2-3 வந்து நான் சொன்ன விஷயம் எங்களுக்கும் உங்களுக்கும் முடியல கேப் பெருசு. அது எப்பொழுது நாங்கள் சுருக்குறோமோ அன்றைக்குத்தான் ஏதாவது ஒரு முடிவு வரும். இல்லாட்டி நீங்களும் நாங்களும் ஏதோ செய்து கொண்டு போகிறோம், நீங்களும் ஏதோ செய்து கொண்டு போகிறீங்க, 2 பேரும் வந்து சந்திக்கிறோம் இல்லை. என்னென்னு சொன்னால் இதை நாங்கள் கூட்டங்களில் கதைச்சால் உங்களைத்தான் எல்லாரும் தப்பாக பார்க்கணும். ஏன்னா வேற ஒரு பிரச்சனைக்குரிய ஆள் உண்டு. இதுகளைத்தான் நான் பல்கலைக்கழகம் எதிர்பார்க்கிறது. உங்களோட ஆதரவு இப்படிப்பட்ட திட்டங்கள் வரும்போது இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்யும்போது நீங்கள் உடனடியாக அதை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு தரவோடு வழங்கப்படுத்தணும். நீங்கள் தரவு வச்சிருக்கிறீங்க. அதுகளெல்லாம் நான் அந்த சுண்ணாகம் ஒயில் பிரச்சனையை போக்க நீதிபதியை சொன்ன நீங்கள் எல்லாம் தரவுகளை கபகட்டுக்கு வச்சோன்னு இருக்கிறீங்க, வெளியில் விடுறீங்கள் இல்லை என்று அவர் சொன்ன வார்த்தை உண்மை. சொன்னார்கள் ஒரு பவுண்டரி கண்டிஷன் போட்டார், நிபந்தனையோட எல்லாம் கூட அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை தாக்க வேணாம்ட்டு. எனக்கு உண்மையாக அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் சிலதுகள் நாங்கள் தொடர்ந்து தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு இது எங்கே முடிய போகுதுன்னு தெரியும். நான் இந்த உண்மையான கூட்டத்துக்கு நான் வந்தது எனது அன்பர்களை விட்டு அன்பான வேண்டுகோளுக்கு தான் வந்தேன். ஏன்னா இப்போ சரி இவ்வளோ நடந்துட்டு இனி அதை ரிமூவ் பண்ணுவோம்னு சொல்லி கவர்னர் ஓட கொடுத்துட்டார். பிரதேச சபைக்கு எல்லாத்தையும் முடியுங்க இல்லீகலாக செய்ததுன்னு சொல்லி பிரதேச சொல்லினா செய்யல. 2 நீதிமன்றம் போகணும், யார் மினக்கர்றேன். நான் ஒயில் பிரச்சனை சம்பந்தமாக 8 வருடம் நீதிமன்றம் சென்று வந்தேன். 8 வருடம், 1 வருஷம் இல்லை. அது சென்று வந்ததால் தான் 20 மில்லியன் நஷ்டஈடு கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்துறாங்க. இவருக்கு அதுக்கும் போக விருப்பமில்லை, இதையும் செய்ய விருப்பமில்லை, இப்படியே இருக்க போகுது. அது இன்னொன்று போலவங்களை கொண்ட ஆக்களை இருக்கிற மாதிரி இப்போ இன்னொரு ட்ரெண்ட் வந்திருக்கு, சிவலிங்கத்தை கொண்டு இருக்கிறது. இது எனக்குன்னா தெரியல, எங்கேயுமே முடிய போகுது. உண்ணானில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறார், செம்மணியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறார், ஆனரோட சிவலிங்கம் இருக்கிறார். ஏன்னு சொன்னாலும் இவரை சொல்கிற விஷயம் மற்ற கடவுள் வர போகிறார், அதால் இந்த கடவுளை வச்சதான் நான் காப்பாற்றலாம்ட்டு. இதுகளெல்லாம் நான் நிற்கிறேன் எங்களால் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. துறைசார் திணைக்களத்தில் செய்யுது. இது பல்கலைக்கழகத்தில் நீங்கள்லாம் இதுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுக்கணும். இப்போ என்ன நடக்க போகிறோம், அந்த சிவலிங்கத்தை மண்ணை போட்டு நிரப்பி கோயில் கட்டி தியானம் பண்ண தான் கட்ட போயிடும். இப்போ என்ன நடக்க போகுது, தண்ணி நிற்கிற இடம் குறைய போகுது. தண்ணி எங்கே வர போகுது, குடிமனைக்குள்ள. இன்னும் சிவலிங்கம் வைக்க போயினோம், அதுவும் எனக்கு தெரியும். இது ஒரு எனக்கு என்னென்று இப்போ இதுகள் நீங்கள் இப்படியே நாங்கள் இருந்து இதில் உள்ள கனபேர் அதுக்கும் கூட்டத்து போயிருக்கிறீங்க. அதை நான் நேராக சொல்கிறேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. நான் அதாவது அந்த கூட்டத்தை வேற சொல்லி எனக்கும் அழைப்பு வந்தது. நான் சொன்ன ஒரு ஆள் சொன்னேன், அவர் பேராசிரியர்
நான் சொன்னேன் இது எனக்கு விளங்குது. நீங்கள் அவர் துறை அவர் நீர்நிலை சம்பந்தமான துறை பேராசிரியர். அவர் சொன்ன நீங்கள் விளங்குது, நீங்களாம் இதை அனுமதிக்கிறீங்களே என்று அவர் சொன்னார். கூப்பிட்டவர் பெரியவர் சரியில்லை தானே, இப்படியே எக்ஸ்கியூஸ் கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து எல்லாத்தையும் நாசமாகி கொண்டு போயிட்டு பிறகு திருப்பி நாங்கள் வந்து நல்லூர் வெள்ளம், இனி அடுத்த முறை சொன்ன வடமராட்சியில் வெள்ளம் பண்ணி இன்னொரு கூட்டம் வைப்போம். நடக்கிற பேராசிரியர்னு சொல்லுவார் தரவுகளோட இன்னும் நடக்கும். இது நடந்தது டிசாஸ்டர், அதுக்கு நாங்கள் அட்ரஸ் பண்ண இயலாது. அவர் சொன்ன உண்மை டிசாஸ்டர் தான். ஆனால் டிசாஸ்டர் நடக்கும் முதலும் சரி, நடந்த பிறகும் ஏற்பாடு இருக்குதா செய்ய, நடந்த பிறவார ஏற்பாடு செய்யவே இல்லாது. இப்போ சொல்லிக்கொண்டு நான் தொடர்ந்து இதுவும் ஒன்று. மற்றது அதாவது இப்போ இயற்கையான இதழுக்கு நாங்கள் இதுக்கு அதாவது இந்த நல்லூர் பிரச்சனைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற தீர்வு தானே. இந்த நல்லூர் பிரச்சனை தீர்வு நாங்கள் ஏற்கனவே 16ஆம் ஆண்டு கண்டுட்டோம். அதாவது வந்த தண்ணியை பம்ப் பண்ணி கடலுக்கு அனுப்புறது, அதுக்குரிய தீர்வு திரு நான் நினைக்கிறேன் முனிசிபல் இன்ஜினை வழங்கப்படுத்துவேன். அதுக்குரிய ஏற்பாடும் இருக்குது. பம்ப் பண்ணி வெளியில் விட்டால் தண்ணி போயிடும். அதுக்குரிய ஏற்பாடு செய்து பெரிய கோஸ்ட் மில்லியன் கணக்காக கோஸ்ட். இப்போ அது இடுபாரில் நிற்குது. ஆனால் அது இந்த முறை வேர்ல்ட் பேங்க்கு கொடுத்துருக்குறோம். அது வந்தால் இனிமேல் யாழ்ப்பாணம் நல்லூருக்குரிய இது வரும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறது இந்த குண்டுகள்லேருந்து பாதுகாக்க 90-80 இல்லை. இப்போ இன்றைக்கு நாங்கள் செய்த வேலையால் அந்த கடவுள் எழும்புவ நிலையை கொண்டு விட்டுருக்கோம் நல்லூரான. யோசிச்சு பாருங்க, அங்கே நிற்கிறோம்ட்டு